வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 20 மற்றும் 21 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது எந்த மாநில அரசு விநாயகர் சதுர்த்தியை மாநில விழாவாக அறிவித்தது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இந்த கொஸ்டினை நம்ம இப்படி கூட படிச்சுக்கலாம். எப்படின்னா, மகாராஷ்டிராவுடைய மாநில விழாவாக தற்போது எந்த விழா அறிவிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். அது விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது தான். அங்கே இதை சர்வஜனிக் கணேஷ் உற்சவ் அப்படின்ற மாதிரி அந்த பேரில் கொண்டாடுறாங்க. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தெல்லாம் 1893 ஆண்டு பாலகங்காதர திலகர் இருக்கார்ல, அவர் மகாராஷ்டிராவில் தொடங்கியிருந்தார். அந்த டைமில் ஆங்கிலேயருக்கு எதிராக மக்களை கூட்டுறதுக்காக இவர் தொடங்கியிருந்தார். இப்போ வரைக்கும் அது அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிராவுடைய முதல்வராக இப்போ இருக்கிறவர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அப்படிங்கிறவர். அடுத்தது, இந்தியாவின் முதல் நீர் தொழில்நுட்ப பூங்கா எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் முதல் முறையாக அக்வாடெக் பார்க் திறந்திருக்காங்க. அஸ்ஸாமில் குவஹாத்தி அப்படிங்கிற பகுதியில், சோனாப்பூர் அப்படிங்கிற பகுதியில் தான் இதை திறந்திருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மீன் உற்பத்தி பண்ணணும், அதே மாதிரி மீனவர்களுக்கு ஆதரவு வழங்கணும் அப்படிங்கிறது தான். அப்போது அலங்கார மீன் வளர்க்குறது, அப்புறம் மீன் வளர்க்குறது, தாவரம் வளர்க்குறது. தாவரம் அப்படின்னா இந்த கடல் தொடர்பான தாவரம், நீர் தொடர்பான தாவரங்கள்லாம் இருக்குல்ல, பாசி, இது மாதிரிப்பட்ட பாசிகள்லாம் வளர்க்குறது, இது மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்கோ அதை பற்றி பயிற்சி வழங்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். அஸ்ஸாமில் தான் இது தொடங்கியிருக்காங்க. அஸ்ஸாமுடைய முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அப்படிங்கிறவர். அடுத்தது, தற்போது அறிமுகம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் குப்பை சேகரிப்பவர்களுக்கான உதவி எண் எது? இதற்கான ஆன்சர் 14473. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, வேஸ்ட் பிக்கர்ஸ், அதாவது குப்பை சேகரிக்கிறாங்கல்ல, தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இவங்களுக்கான ஒரு உதவி எண்ணை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா 14473 அப்படிங்கிறது தான். நமஸ்தே அப்படிங்கிற ஒரு திட்டமே இருக்குது. ஏற்கனவே ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இந்த திட்டம் யாருக்கானது அப்படிங்கிறது தான் கேள்வி. அது யாருக்கானது அப்படின்னா, தூய்மை பணியாளர்களுக்காக தான் இது தொடங்கியிருந்தாங்க. நமஸ்தேயுடைய உருவாக்கம் நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது தான். தேசிய இயந்திரமயமாக்கப்பட்ட சுகாதார சூழல் அமைப்பு அப்படிங்கிற திட்டம். இது 2023-24 தொடங்கியிருந்தாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு இந்தியாவில் தூய்மை பணியாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்க முடிந்த அளவுக்கு மிஷின்ஸை யூஸ் பண்ணணும், அதே மாதிரி எக்யூப்மெண்ட்டு, டூல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணணும், அந்த வேஸ்ட்டை கையாடணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. வெறும் கையில் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நிறைய நோய்கள் அதன் மூலமாக தொற்றுறதில்ல. அதற்காக தான் இந்த நமஸ்தே அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. இப்போது சில முக்கியமான ஹெல்ப்லைன் பற்றி பார்க்கலாம். தமிழக மாணவர்கள் ஏதாவது புகார் அளிக்கணும் அப்படின்னா 14417 அப்படிங்கிற உதவி எண்ணை அழைக்கலாம். அதே மாதிரி தமிழகத்தில் ஒரு மனநல சேவை திட்டத்தை அரசு செயல்படுத்துகிறாங்க. அதோடைய பேர் என்ன அப்படின்னா, நட்புடன் உங்களோடு அப்படிங்கிறது தான். அதனால் நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம், இதற்கான உதவி எண் 14416 அப்படிங்கிறது. அடுத்தது, தேசிய சைபர் கிரைம் உதவி எண், இது 1960 அப்படிங்கிறது. அடுத்தது, குழந்தைகளுக்கான இலவச தொலைபேசி உதவி எண், இது 1098 அப்படிங்கிறது. அடுத்தது, ரயில்வே உதவி எண், இது 139. ஓகேவா? இது தவிர உங்களுக்கு தெரிஞ்ச அந்த உதவி எண்கள்லாம் கொஞ்சம் கமெண்ட்ஸில் எழுதுங்க. அப்போது தெரியாதவங்க அதை பார்த்து படிச்சுக்கலாம்ல. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்காக இலவசமாகவே கோச்சிங் கிளாஸ் நம்ம நடத்துகிறோம். இது பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்துலேயும் நடத்துகிறோம், அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துலேயும் நடத்துகிறோம். நம்ம இன்ஸ்டியூட் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் நேரடியாக படிக்கணும் அப்படின்னாலும் படிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப குறைந்த கட்டணத்தோடு நீங்கள் அதுலேயும் படிக்கலாம். இதை தவிர நம்ம இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், அப்புறம் தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள், தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாம், இதற்கெல்லாம் கிளாஸஸ் நடத்துகிறோம். இப்போ இந்த வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்காக மாதிரி தேர்வுகள் நம்ம தமிழ்நாடு முழுவதுமே பல்வேறு பகுதிகளில் நடத்த போகிறோம். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி எழுதலாம். ஓகேவா? அது 3 முழு மாதிரி தேர்வுகள். இதை தவிர நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் டெஸ்ட் சீரிஸுமே இந்த வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்காக நடத்துகிறோம். இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இப்போது இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கிளாஸஸ் எல்லாமே இந்த மாதம் 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இதில் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் இதில் ஜாயின் பண்ண முடியும். அப்போது இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி
இந்த மாதம் 23ஆம் தேதிக்குள்ளாடி ரெஜிஸ்டர் பண்ணிங்க, அதாவது பதிவு பண்ணிங்க. இந்த மாதிரி நான் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றத சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும்ல, அதற்காக தான். அடுத்தது, உலக ஹெவி வெயிட் குத்துச்சண்டை சாம்பியன் பட்டம் பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஒலெக்சாண்டர் உசிக். இப்போது ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹெவி வெயிட் அப்படின்னா குத்துச்சண்டையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த 91 கிலோவுக்கு மேலே இருப்பாங்கள்ல, அவங்களுக்குள்ளாடி நடைபெற குத்துச்சண்டை போட்டி அப்படிங்கிறது தான் இது. இப்போது வேர்ல்டு ஹெவி வெயிட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றது ஒலெக்சாண்டர் உசிக் அப்படிங்கிறவர். இவர் உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர். 2வது முறையாக இந்த பட்டத்தை இவர் இப்போ கைப்பற்றிருக்காரு. இந்த போட்டி வந்து லண்டனுடைய வெம்பிளி அப்படிங்கிற மைதானத்தில் தான் நடைபெற்றது. இந்த போட்டியை நடத்திய அமைப்பு சர்வதேச குத்துச்சண்டை சம்மேளனம் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, அகில இந்திய எம்சிசி முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ரயில்வே அணி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 96வது எம்சிசி முருகப்பா குரூப் கோப்பை போட்டி வந்து இப்போ நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றது வந்து ரயில்வே அணி. இந்த போட்டி சென்னையில் எழும்பூரில் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் தான் நடைபெற்றது. இதில் பாருங்கள், இந்த எம்சிசி அப்புறம் முருகப்பா இந்த ரெண்டையும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எம்சிசி அப்படின்னா மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் அப்படிங்கிறது, அதுக்கு கீழே மெட்ராஸ் சேலஞ்ச் கப் அப்படிங்கிற போட்டி தான் இந்த எம்சிசி அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா 1901ஆவது ஆண்டுலேருந்தே நடைபெறுது. அடுத்தது, இதில் முருகப்பா குரூப் இருக்காங்கல்ல, இது ஒரு கம்பெனி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனி. இவங்க பார்த்திங்கன்னா முருகப்பா கோல்டு கப் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற போட்டியை நடத்துகிறாங்க. இது 1962ஆவது ஆண்டுலேருந்து நடத்துகிறாங்க. இந்த இரண்டையுமே சேர்த்து 1996ஆவது ஆண்டு இப்போ இருக்கிற ஃபார்மேட்டான எம்சிசி முருகப்பா கப், எம்சிசி முருகப்பா கோல்டு கப் அப்படிங்கிற மாதிரி நடத்துகிறாங்க. அடுத்தது, உலக பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள் தற்போது எங்கு நடைபெற்று வருகிறது? இதற்கான ஆன்சர் பெர்லின். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உலக பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள் இது வந்து ஜெர்மனியுடைய பெர்லின் நகரில் வந்து இப்போ நடைபெறுது. இதனுடைய ஒரு பகுதியாக நீச்சல் போட்டி வந்து நடைபெற்றது. இதில் நம்ம இந்தியாவுடைய ஸ்ரீஹரி நட்ராஜ் இவர் ஒரு புதிய தேசிய சாதனை படைத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஆடவர் 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் இவர் அந்த 100 மீட்டர் பந்தய தூரத்தை 49.46 வினாடிகளில் கடந்து சாதனை படைத்திருக்காரு. அப்போது குறைந்த நேரத்தில் இந்த 100 மீட்டரை வந்து நீந்தி இவர் வந்து சாதனை படைத்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவிலேருந்து யாருமே இந்த ஒரு சாதனை வந்து படைத்தது கிடையாது. ஓகேவா? உலக அளவில் பார்க்கும்போது இதையும் தாண்டி சிறப்பான சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவிலேருந்து படைக்கப்பட்ட சாதனையில் இதுதான் ரொம்ப பெரிய சாதனை இது வரைக்கும். அடுத்தது, இந்தியாவின் முதல் ரோரோ படகு சேவை எங்கே அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் கோவா. இப்போ ரோரோ அப்படின்னா ரோல் ஆன் ரோல் ஆஃப் அப்படிங்கிறது, அதாவது உள்ளே ஏறுறது வெளியில் வருது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆக்சுவலி இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வாகனத்தோட ஒரு படகுல ஏறி வாகனத்தோடு இறங்கலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதை பற்றி நம்ம கொஞ்சம் கூட டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சேவை வந்து மண்டோவி அப்படிங்கிற நதியில் தொடங்கியிருக்காங்க. இந்த படகு சேவை மூலமாக சோரோ தீவு மற்றும் ரிபந்தர் இந்த 2 பகுதிகளையும் இணைக்கிறாங்க. ரோரோ படகுகள் இது பார்த்திங்கன்னா மனிதர்கள் மற்றும் வாகனங்களை ஏற்றி செல்கிற வகையில் இருக்கிற படகுகள் தான் இந்த ரோரோ அப்படிங்கிற படகுகள். அப்போது இதற்காக 2 படகுகள் இப்போ வந்து இயக்குறாங்க. ஒன்று கங்கோத்ரி, இன்னொன்று வந்து துவாரகா. அந்த படகுகளுடைய பேர் தான் இந்த கங்கோத்ரி மற்றும் துவாரகா அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், ஒருத்தர் வந்து பைக்கில் இந்த மாதிரி ஒரு ரோட்டில் வந்து வந்துட்டுருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து ஆறு தான் போகுது, இந்த மண்டோவி அப்படிங்கிற ஆறு தான் போகுது. இப்போ இதுலேருந்து அந்த பக்கம் போனோம் அப்படின்னா படகு சேவை இருக்குது. அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அவர் பைக் யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்படி இருக்கும்போது இந்த பைக்கோடு சேர்த்து அவரையும் அந்த படகுல வந்து அந்த ஏற்றிக்கிறாங்க. அப்புறம் பைக்கையும் படகையும் சேர்த்து அவர் வந்து ட்ராப் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த ரோரோ அப்படிங்கிற வசதி. அடுத்தது, நிதி ஆயோக் அமைப்பின் துணைத் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் சுமன் பெரி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 10 ஆண்டுகளில் 24 கோடி இந்தியர்கள் வறுமையிலேருந்து மீண்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது என்ன வறுமை அப்படின்னா பல பரிணாம வறுமை, அதாவது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படிங்கிறது தான். பல பரிணாம வறுமை அப்படின்னா சாதாரணமாக உணவு மட்டும் ஒருத்தங்களுக்கு கிடைக்கலன்னா நம்ம வறுமைன்னு சொல்லுவோம். அதே நேரம் ஹெல்த்து, எஜுகேஷன், அப்புறம் வந்து வாழ்க்கை தரம் இதெல்லாம் ப்ராப்பராக கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து பல பரிணாம வறுமையில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்போது 2013-14 2022-23 இந்த காலகட்டம், அதாவது ஒரு 10 ஆண்டுகளை பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் பல பரிணாம வறுமையிலிருந்து 24 கோடி இந்தியர்கள் வந்து மீண்டிருக்காங்க அப்படிங்கிறத இவர் வந்து தெரிவிக்கிறார். அப்போ இதை தெரிவித்தவர் யார் அப்படின்னா நிதி ஆயோக் அமைப்புடைய துணைத் தலைவரான சுமன் பெரி.
இதில் பாருங்கள், நிதி ஆயோக் அமைப்பில் சில முக்கியமானவங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல நிதி ஆயோக் அமைப்புடைய தலைவர் யார் அப்படின்னா அது பிரதமர். ஓகேவா? நிதி ஆயோக் அமைப்புடைய சிஇஓ தலைமை செயல் அதிகாரி யார் அப்படின்னா இப்போ இருக்கிறவர் பிவிஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர். ஓகேவா? அடுத்தது நிதி ஆயோக் அமைப்புடைய துணைத் தலைவராக இருக்கிறவர் சுமன் பெரி. நம்ம இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஓகேவா? இந்த 3 பேருடைய பேர் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது சிம்பெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. சிம்பெக்ஸுடைய விரிவாக்கம் சிங்கப்பூர் இந்தியா மேரிடைம் பைலேட்ரல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தான். இது சிங்கப்பூர் மற்றும் இந்தியா இந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடைபெறுற பயிற்சி. இது ஒரு கடற்படை பயிற்சி. இது வந்து சிங்கப்பூரில் தான் நடைபெறுது. இது 32வது பதிப்பு. அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். சர்வதேச சதுரங்க தினம், அதாவது வேர்ல்டு செஸ் டே. இது வந்து ஜூலை 20ஆம் தேதி. இதனால் ஜூலை 20ஆம் தேதியாக இந்த தினத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபிடே அமைப்பு, இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன், நம்ம உலக அளவில் இந்த செஸ் விளையாட்டை நிர்வகிக்கிற அமைப்பு இந்த ஃபிடே அப்படிங்கிற அமைப்பு தான். இவங்க வந்து 1924ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி தொடங்கப்பட்டது இந்த ஒரு அமைப்பு. ஆனால் தான் இந்த தினத்தை நம்ம அந்த மாதிரி கடைபிடிக்கிறோம். உலகத்துடைய மிக இளவயது சர்வதேச செஸ் சாம்பியனாக இருக்கிறவர் டி குகேஷ். இவருக்கு 18 வயது தான் ஆகுது. இவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அடுத்தது உலக செஸ் தர வரிசையில் முதலிடம் பிடித்தது நார்வே நாட்டை சேர்ந்த மேக்னஸ் கால்சன். ஓகேவா? அப்போ ரெண்டும் வேறு. இப்போது சர்வதேச செஸ் சாம்பியனாக இப்போ இருக்கிறவர் டி குகேஷ். ஆனால் இப்போ உலக செஸ் தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கிறவர் மேக்னஸ் கால்சன். ஓகே, அடுத்தது சர்வதேச நிலவு தினம். இது ஜூலை 20ஆம் தேதி. 1969ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி தான் மனிதன் வந்து நிலவில் காலடி வைத்த நாள். அப்போது யாரெல்லாம் நிலவில் காலடை வைத்த முதல் மனிதர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் ஆல்ட்ரின். இவங்க 2 பேருமே அப்போலோ 11 அப்படிங்கிற மிஷன் மூலமாக தான் விண்ணில் வந்து போயிருந்தாங்க. அதாவது நிலவுக்கு போயிருந்தாங்க. இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது எந்த மாநில அரசு விநாயகர் சதுர்த்தியை மாநில விழாவாக அறிவித்தது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்தது இந்தியாவின் முதல் நீர் தொழில்நுட்ப பூங்கா எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். அடுத்தது தற்போது அறிமுகம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் அல்லது குப்பை சேகரிப்பவர்களுக்கான உதவி எண் எது? இதற்கான ஆன்சர் 14473. அடுத்தது உலக ஹெவி வெயிட் குத்துச்சண்டை சாம்பியன் பட்டம் பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஒலெக்சாண்டர் உசிக். அடுத்தது அகில இந்திய எம்சிசி முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ரயில்வே அணி. அடுத்தது உலக பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள் தற்போது எங்கு நடைபெற்று வருகிறது? இதற்கான ஆன்சர் பெர்லின். அடுத்தது இந்தியாவின் முதல் ரோரோ படகு சேவை எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் கோவாவில் மண்டோவி நதியில் வந்து இது அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நிதி ஆயோக் அமைப்பின் துணைத் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் சுமன் பெரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள், மத்திய அரசுடைய திட்டங்கள், இதுக்கெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த 2025 ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஜூன் மாதம் வரை இருக்கிற முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதற்கான லிங்க்மே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.